ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரஞ்சஸ் ஆர் நாட் த ஒன்லி ஃப்ரூட். இது யார் எழுதுனா ஜானட்டி வின்டன்சன். இவங்க ஒரு ப்ரோலிஃபிக் இங்கிலீஷ் ரைட்டர். இவங்க 27th August 1959 இன் மேன்செஸ்டர் யுனைடெட் கிங்டமில் பிறந்துக்காங்க. இந்த 70 years old ஃபேக்ட்ரி ஒர்க்கருக்கு பிறந்துக்காங்க. அங்கே யாரால அடாப்ட் ஆகாங்கன்னா வின்டர்சன் ஃபேமிலியில் இங்கே 6 months இருக்கும் போது, அதாவது இங்கே பர்த்துக்கு அப்புறம் 6 months இருக்கும் போது அடாப்ட் பண்ணிக்காங்க. யாருன்னா கான்ஸ்டன்ஸ் வின்டர்சன் அண்ட் ஜான் வில்லியம் வின்டர்சன். இங்கே பென்டெகோஸ்டல் எவஞ்சிக்கல் கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ். எங்கன்னா நார்த் இங்கிலாந்து. இங்கே மிஷினரியாக ரைஸ்டு இருக்காங்க. ஆனால் இவங்க லெஸ்பியனியாக அட் த ஏஜ் ஆஃப் 16 வெளியே வந்துருக்காங்க. இங்கே வீட்டில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே தள்ளப்பட்டிருக்காங்க. இவங்க காரில் தான் வாழ்ந்துக்காங்க. இவங்க ஹார்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணிக்காங்க, ஹார்ட் ஜாப்ஸ்லாம் பண்ணிக்காங்க. எதுக்காகனா காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக நிறைய ஹார்ட் ஜாப்ஸ்லாம் பண்ணிக்காங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு புக் என்னென்னா ஆரஞ்சஸ் ஆர் நாட் த ஒன்லி ஃப்ரூட். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட் ஆட்டோபயோகிராஃபிக்கல் புக்கு. எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னா 1985 at 25 years old. இது ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல். இது எதை பற்றினா ஒரு லெஸ்பியன் க்ரோயிங் அப் இன் இங்கிலீஷ் பென்டிகோஸ்டல் கம்யூனிட்டி. இதில் ஒரு லெஸ்பியனாக எப்படி க்ரோ பண்ணுறாங்க அதை பற்றின கான்செப்ட் தான் இந்த நாவலில். இந்த நாவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாவல். இதுக்கு அவார்டு கூட வின் ஆகிருக்கு. வித் பிரெட் அவார்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் நாவல். எப்போன்னா 1985 இந்த நாவல் அடாப்ட் பண்ணிக்காங்க. பிபிசி ப்ரோக்ராம்காக சீரியல் மாதிரி ஒரு அடாப்ட் பண்ணிக்காங்க. இந்த ஆத்தர் 25 புக்ஸ், ஃபிக்ஷன்ஸ், நான் ஃபிக்ஷன்ஸ், லிட்ரேச்சர் ஃபார் சில்ட்ரன், இப்படி நிறைய புக்ஸ்லாம் அவங்க இருக்காங்க. ஷி வாஸ் மேட் அன் ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர். இங்கே ஒரு ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணிக்காங்க. எப்போனா 2006. இவங்களை யார் மேரிட் பண்ணிக்காங்கன்னா சைக்கோ அனலிஸ்டிக் சூசி ஆர்பச் இங்கே அண்ட் டீச்சர்ஸ் at the University of Manchester. இங்கே ஹோமா கோஸ்ட் வேர்ல்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் ஜஸ்ட் இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் தான் இருக்குது. கேரக்டர்ஸ் யாருன்னா ஜானட்டி. இவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். ஜானட்டிஸ் மதர். இங்கே ஒரு கிறிஸ்டியன் உமன். அப்புறம் எலிஸ் நாரிஸ். இவங்க ஒரு எனர்ஜெட்டிக் என்டர்டெய்னிங் சர்ச் மெம்பர். மிஸ் ஜூபரி மெம்பர் ஆஃப் த சர்ச். அப்புறம் மெலனி ஸ்வீட் அண்ட் ஸ்மார்ட் உமன். கேத்தி ஒரு லெஸ்பியன். ஜானட்டிஸ் ஃபாதர் இரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஸ்டோரி எதை பற்றி இருக்குன்னா, ஜானட்டி அவங்க அம்மாவை கூட இருக்கும்போது எப்படி மிஷினரியாக ரைஸ் ஆகுறாங்க. அதே சமயம் அவங்க லெஸ்பியனாக தன்னைத்தானே ஐடென்டி பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இருக்கும். அதே அவங்க அம்மா ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது, ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்களுக்கு பைபிள், ப்ரீஸ்ட்டு இதை பற்றி தான் அவங்க அம்மா அவளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு ஜானட்டியை ஸ்கூலுக்கு அனுப்ப இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்க அம்மா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணி பேசி அவங்கள கன்வென்ஸ் பண்ணி ஜானட்டியை ஸ்கூலுக்கு சென்ட்
ஆனால் ஜானட்டி வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டான கேர்ள். ஆனால் அவங்களுக்கு வந்து நாலேஜ் பற்றி எதில் இருக்குன்னா ஹெவன்கள் இதை பற்றி தான் இருக்கும். இப்போ யாராட்டும் ஒரு பொண்ணை பார்த்தாலும் அவங்க வந்து நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ரொம்ப பயந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லும் போது அவங்க அம்மா எல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கே வந்து இவங்கள்கிட்ட ஜானட்டியோட அம்மா கிட்ட வந்து போய் இதை பற்றி சொல்லும் போது ஜானட்டியோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கரெக்டாக தான் பண்ணுற, நீ இப்படியே பண்ணு அப்படி தான் சொல்லுவாங்க. ஜானட்டி வந்து மற்ற கிறிஸ்டியன் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாள். மற்ற நேரம்லாம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாள் ஸ்கூல் டைமில். அண்டு அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஜானட்டுக்கு வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லி கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தானா நீ பேசக்கூடாது, இவங்கெல்லாம் ரொம்ப சிங்க்ஃபுல் பண்ணிக்காங்க, பாவம் பண்ணிக்காங்க, இவங்கள கிட்டனா நீ பேசக்கூடாது. அப்புறம் சில உமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது தன்னோட ஒரு மேன் டு மேன் இங்கிற மாதிரி லெஸ்பியன் மாதிரி இங்கே செக்ஸ் தான் வைப்பாங்க. அதனால் நீங்கள்கிட்டலாம் பேசக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு வந்து மென் மேலேயும் மேரேஜ் மேலேயும் ரொம்ப பயமாக இருக்கும். இதை பற்றி அவங்க அம்மாட்ட சொல்லும் போது அவள் வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இதை பற்றிலாம் கவலைப்படணும் அவசியம், நீ காடுக்கு சர்வ் தான் பண்ண போகிற, ஸோ நீ மேரேஜ் பற்றிலாம் நீ யோசித்து பயப்பட வேண்டான்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சமயம் என்ன ஆகுனா ஜானட்டிக்கு வந்து ஒரு உமன் மேலே, அதாவது மெலனிங்கிற ஒரு சின்ன பொண்ணு மேலே, மெலனியும் இவளுக்கும் ஒரே வயசு தான் இருக்கும். மெலனி மேலே ஒரு அட்ராக்ட் ஆகுறாங்க. இவங்க எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் ஆகுது. போக போக ஒரு செக்ஷுவாலிட்டிக்குள்ளே லீவ் பண்ணுற மாதிரி போனாங்க. மெலனி வந்து இவங்களோட ரீஜனுக்கு கன்வெர்ட் ஆகிடுறாங்க. கன்வெர்ட் ஆனோடனே அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க இங்கே எல்லாருமே மெலனியை அக்செப்ட் பண்ணிடுறாங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஜானட்டியோட அம்மாவுக்கும் இங்கே ரிலேஷன்ஷிப் மேலே சந்தேகம் இல்லை. பட் என்ன சந்தேகம் வரும்னா ஜானட்டி ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா போல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அதை கூட்டு வந்து வார்ன் பண்ணுவாங்க, நீ வந்து எந்த ஒரு மேனையும் உன்னோட பாடியை வந்து டச் பண்ண விடக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க. இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாள். இங்கே ரெண்டு பேருமே மெலனியும் சரி ஜானட்டியும் சரி அடிக்கடி சர்ச்சுக்கு போகிறது, அங்கே இருக்கிற ஜாப்ஸ்லாம் பண்ணி ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு காடுக்கு சர்வ்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சில நேரம் அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ, நம்மளோட ரிலேஷன்ஷிப் தப்பாக இருக்குமோன்ட்டு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தை தனக்கு தானே சமாதானப்படுத்திக்குவாங்க. என்ன சமாதானம் பண்ணுவாங்கன்னா, நம்ம காடுக்கெலாம் நிறைய சேவை செய்கிறோம், அதனால் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து தப்பாகாது அப்படின்ட்டு சொல்லி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிடுவாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து ஜானட்டியோட அம்மா வந்து இவங்க ரெண்டு வரையும் பார்த்துட்டாங்க, இங்கே ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க தெரிஞ்சிடும். அதே சமயம் அந்த சர்ச் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க தெரிஞ்சிடும். அவங்க எல்லாருமே மெலனியை வந்து கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ப்ரீச் பண்ணுறாங்க. உடம்புக்குள்ள வந்து சாத்தான் இறங்கிக்கு, அதனால தான் நீ இந்த மாதிரி தப்புலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவளை மைண்டு டைவர்ட் பண்ண வைக்கிறாங்க. இதனால் அவன் ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆகிடா. மெலனி இதுக்கு வந்து இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் வந்து பண்ண தப்பு தான், நான் இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஆனால் ஜானட்டி வந்து அப்படியே அக்செப்ட் பண்ண மாட்டேக்கா. நான் மெலனியும் லவ் பண்ணுவேன், அது ஈக்குவலாக காடும் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாள். இதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா, இவளை லாக் பண்ணிடுவாங்க, 3 நாள் லாக் பண்ணிடுவாங்க. எங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க ரூம்லேயே லாக் பண்ணிடுவாங்க.
இவன் 3 நாள் லாக்கிங் ரூமில் இருக்கும்போது அவருக்கு ஒரு இது வரும், மிஷின் மாதிரி வரும். ஆரஞ்சஸ்லாம் டிமாண்டாக மாறுற மாதிரி வரும். அவன் வந்து ஒரு கட்டத்தில் பசியை தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவான், நான் வந்து எனக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண மாட்டேன், நான் பண்ணது தப்பு தான்ட்டு அக்செப்ட் பண்ணி உடனே இவங்களும் இவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஏற்றுக்கிடுவாங்க. கொஞ்ச நாள் இவ வந்து மறுபடியும் மிஸ் சர்ச்சுக்குள்ளே நல்லா சேவை செய்ய ஆரம்பிக்கிறா, மறுபடியும் சர்ச்சுக்குள்ளேயே இன்வால்வ் ஆகிற ஆரம்பிக்கிறா. இவளுக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, மெலனியை வந்து வேற ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா அவளோட ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக வேறு ஊருக்கும் அனுப்பிட்டாங்கன்ட்டு தெரிய வருது. இவ வந்து ஜானகி வந்து இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா கேட்டிங்கிற ஒரு பொண்ணை வந்து சந்திக்கிறா. இங்கே கூட வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் போயிட்டுக்கு போக இங்கே வந்து மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது மெலனி வந்து ரிட்டர்ன் ஆகிற போது ஜானகியை வந்து பார்த்து பேச நினைக்கிறா. ஜானகி வந்து அவாய்ட் பண்ணிடுறா. ஒரு தடவை மெலனி வந்து ஜானகிட்ட பேசுகிறா. அப்போ வந்து என்ன சொல்லுவான்னா, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், யார் என்னன்னா ஒரு ஆர்மி மேனை மேனேஜ் பண்ணிக்க போகிறேன். இவள் ஒன்றுமே சொல்ல மாட்டா, அப்படியே விட்டுருவா. அதுக்கப்புறம் எங்களோட ஜானகிக்கும் சரி கேட்டிக்கும் சரி ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது. ஆனால் வந்து அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க, ஜானகியோட அம்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து எங்களை வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே துரத்திட்டு இங்கே வந்து ஒரு ஆர்ட் ஜாப்ஸ்னால் பண்ணுறாங்க. என்ன ஜாப்ஸ்னால் ஃபியூனரல் டெத்து இது பண்ணுவாங்கள்ல. இப்போ வந்து யாராட்டும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு குளிப்பாட்டி அதை ட்ரெஸ்ஸில் மாற்றும், அந்த மாதிரி ஜாப்லாம் இங்கே பண்ணுறாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் செல்ஸும் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இந்த ஒரு நாள் என்னென்னு எலிஸ் நாரிஸ்ன்னு ஒருத்தவங்க இறந்துறாங்க. இவங்க ஃபியூனரல் இதுக்கு இவங்க பண்ணணும், ஜானகி பண்ணணும். எங்களுக்கு வந்து பிடிக்கல, ஏன்னா அங்கே வந்து எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸும் இருப்பாங்க, இன்க்ளூடிங் எங்கள் அம்மாவும் இருப்பாங்கன்ட்டு போக இஷ்டம் இல்லை. பட் இங்கே ஓனர் வந்து இங்கே கூப்பிட்டனால ஜானகி வந்து பே பண்ணுறா. அந்த இடத்துல வந்து எல்லாருமே இவ்வளோ இன்சல்ட் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே போயிடுவா. வந்து காலேஜ் வந்து ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவள் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு சமயம் வந்து கிறிஸ்மஸ் டைமில் அவங்க வீட்டுக்கு போவாள். வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் உள்ளே வந்து கூப்பிட்டு பேசுவாங்க. அவள் என்ன நோட் பண்ணுவான்னா, அவங்க வீட்டில் வந்து நிறைய திங்ஸ் வந்து மாறிக்குன்ட்டு, மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே வீட்டுக்கு வந்துக்குன்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறா. அதே சமயம் அவள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கா, அவங்க அம்மா வந்து தன்னோட கம்யூனிட்டி வந்து ஒன்றாக இருக்கிறதுக்காக, ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக எவ்வளோ பாடுபடுறாங்கன்ட்டு அவள் இதை புரிஞ்சுக்கிறா. இதோட இந்த நாவல் வந்து முடியுது. இதோட தீம் என்னென்னா ஃபெய்த்து, செக்ஷுவாலிட்டி, ஐடென்டிட்டி. இது போல் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.